ரொம்ப அற்புதமாக கட்டடக்கலை பண்ணியிருக்காங்க. சிவனுடைய 64 திருமேனிகள ஒருவர் தான் பார்த்தீங்கன்னா பைரவர். பிரம்மாவின் தலைகணத்தை போக்க உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பைரவர்னு சொல்லுவாங்க. பைரவர் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக பார்க்கப்படுறாரு. உலகத்தில் உள்ள உயிர் மற்றும் உடைமைகளை காக்கக்கூடியவர் சொல்லுவாங்க. இந்த கோவில் இருக்க எல்லா பிளேஸும் எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக ஆகம விதிப்படி அமைத்திருக்காங்க. பூமி நிலைப்பாட்டை உணர்த்துகின்ற ஆலய கட்டுமான தரிசனத்தை இங்கே பார்க்க முடியும் சொல்கிறாங்க. ஒரு பிறவியோடைய பாவ தோஷங்கள்லாம் இந்த பைரவரை வழிபட்டா நீக்க முடியும் சொல்கிறாங்க. இயல்பான முறையில் சீர்திருத்தம் கொண்ட தரிசன முறை பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் காண முடியும். கடவுளுக்கு கதவில்லா கருவறையுடன் பயம் போக்கின்ற பைரவராக இங்கே காட்சி கொடுக்குறாரு. எங்கேயுமே காணப்படாத சங்கு வடிவ விமானத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஈஸ்வர் திருமண்டபமும் இருக்குது. மரண வாழ்வின் முடிவில்லை என்பதை அறிவுபூர்வமாக உணர்கின்ற பயமில்லா தரிசனம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கிடைக்கும். பைரவர் வழிபடுறப்போ பைரவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க. ஓம் ஸ்வானத் வஜாய வித்மகே சூல அஷ்டாய தீமகே தானோ பைரவ பிரசோதயாத். ஓம் அஸ்வனத் வஜாய வித்மகே சூல அஸ்தாய தீமகே தானோ பைரவ பிரசோதயாத் சொல்லுவாங்க. இந்த காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா பைரவருக்கான காயத்ரி மந்திரம். எப்போல்லாம் நீங்கள் பைரவரை வழிபடுறீங்களோ மறக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க.